ஓம் சாந்தி. 26/2/26 बाबा சொல்றாங்க, मीठे बच्चे सुख देने वाले एक बाप को याद करो। इस थोड़े समय में योग बल जमा करो तो अंत में बहुत काम आएगा। இனிமையான குழந்தைகளே, சுகம் தரும் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இருக்கும் இந்த கொஞ்ச காலத்தில் யோக பலத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். இருக்கும் இந்த கொஞ்ச காலத்தில் யோக பலத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். இது கடைசியில் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். இது கடைசியில் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். சுகம் தரக்கூடிய ஒரு தந்தை நினைவு செய்யுங்க. இருக்கும் கொஞ்ச காலத்தில் யோக பலத்தை சேமிச்சுக்கோங்க. கடைசியில் இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். बेहद के वैरागी बच्चे, तुम्हें कौन सी स्मृति सदा रखनी चाहिए? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமுடைய குழந்தைகளே, உங்களுக்கு சதா எந்த நினைவு இருக்க வேண்டும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமுடைய குழந்தைகளே, உங்களுக்கு சதா எந்த நினைவு இருக்க வேண்டும்? வைராக்கியமுடைய குழந்தைங்க, பாபா பட்டம் கொடுத்துட்டார். நீங்களாம் வைராக்கியமுடைய குழந்தைங்க. யஹ் ஹமாரா சீச்சி சோலாகே, இது நம்முடைய சீச்சி ஆடை, சட்டை. இது இந்த சரீரம். இசை சோடு வாபிஸ் கர் ஜானாகே, இதை விட்டு விட்டு வீடு திரும்ப வேண்டும். யஹ் ஸ்மிருதி சதா ரகே, இந்த நினைவு சதா இருக்கட்டும். பாப் ஒரு வர்ஷா யாத் ரகே, தந்தையின் நினைவும் ஆஸ்தியின் நினைவும் சதா இருக்கட்டும். தந்தையின் நினைவும் ஆஸ்தியின் நினைவும் சதா இருக்கட்டும். தூஸ்ரா குச் பி யாத் ந ஆயே, இதை தவிர்த்து இரண்டாவதாக வேறு எந்த நினைவும் வர வேண்டாம். யஹே பேகத்துக்கா வைராக்கிய, இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். இது சீச்சி உலகம், சீச்சி சட்டை. இது என்னுடைய சீச்சி சட்டை, இப்படியே சொல்றார். இது என்னுடைய சீச்சி சட்டை ஆடை, இதை விட்டு விட்டு வீடு திரும்ப வேண்டும். இந்த நினைவு சதா இருக்கட்டும். தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு இருக்கட்டும். இரண்டாவதாக வேறு எந்த நினைவும் வர வேண்டாம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். கரம் கர்த்தே யாதுமே ரகனேக்கா ஐசா புருஷார்த்த கர்னாகே ஜோ பாப்போங்கா போஜ் சிறுசே உத்தர் ஜாயே, காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நினைவில் இருக்கக்கூடிய முயற்சி செய்யுங்கள். காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நினைவில் இருக்கக்கூடிய புருஷார்த்தம் செய்யுங்கள். இது பாவங்களின் சுமையை தலையிலிருந்து இறக்கிவிடும். காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நினைவில் இருக்கக்கூடிய புருஷார்த்தம் செய்யுங்கள். இது பாவங்களின் சுமையை தலையிலிருந்து இறக்கிவிடும். பொதுவாக பாபா யோகா பண்ணா பாவம் போயிடும் அப்படிம்பார். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றார்? காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நினைவில் இருக்கக்கூடிய முயற்சி செய்யுங்க. அப்போ பாவத்தினுடைய சுமை இறங்கிடும். அப்போ சும்மா உட்காந்து யோகா பண்ணா பாபா சொல்றார், யோசிக்கணும். ஏன் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்க்கிறார்? காரியம் செய்து கொண்டே பாபாவுடைய நினைவில் இருங்க. நினைவில் இருக்கக்கூடிய புருஷார்த்தம் பண்ணுங்க. அப்போ பாவத்தினுடைய சுமை தலையிலிருந்து இறங்கிவிடும். ஆத்மா தமோ பிரதான் சே சதோ பிரதான் பன் ஜாயே, ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிட வேண்டும். ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடும். எப்போ? காரியம் செய்துக்கிட்டே நம்ம நினைவில் இருக்கக்கூடிய புருஷார்த்தம் பண்ணால் பாவம் போயிடும், தலையிலிருந்து இந்த சுமை இறங்கிடும்.
ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிடும். ஓம் சாந்தி. बाप बच्चों को रोज बहुत सहज बातें समझाते हैं. தந்தை குழந்தைகளுக்கு தினசரி மிக சகஜமான விஷயங்களை புரிய வைக்கின்றார். ஏகே ஈஸ்வரிய பாடசாலா, இது ஈஸ்வரிய பாடசாலை. बरोबर गीत में भी कहते हैं, गीता में भी कहते हैं भगवान वाच. பகவத்கீதையில் கூட பகவானின் மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டு உள்ளது. பகவான் பாப் சப்கா ஏக் ஹே, பகவான் தந்தை அனைவருக்கும் ஒருவரே. சப் பகவான் நகி ஹோ சக்தே, எல்லோரும் பகவானாய் ஆகிவிட முடியாது. ஹா சப் பச்சே ஹோ சக்தா ஹே ஏக் பாப் கா, இது வேணா உண்மை, ஒரு தந்தைக்கு எல்லாரும் குழந்தைங்களாக இருக்க முடியும், எல்லாருமே பகவானாக இருக்க முடியாது. பாபாவுக்கு பகவானுக்கு ஒரு குழந்தைங்களாக இருக்க முடியும். இது அவசியம் புத்தியில் வர வேண்டும். தந்தை சொர்க்கத்தின் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்யக்கூடியவர். அந்த தந்தையிடம் இருந்து நமக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி அவசியம் கிடைத்து விடும், கிடைத்திருந்திருக்கணும். பாபா சொல்றார், அப்பா உன்னை உருவாக்குறாருன்னா அது கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்காகத்தான். அப்போ பாபா சொல்றார், கண்டிப்பாக அது கிடைச்சிருக்கணும். மிலா ஹோகா அப்படின்றார், உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைத்து இருக்க வேண்டும். பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி மகிமையாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் சிவ ஜெயந்தி எப்படி நிகழ்கிறது? இதை தந்தை தான் வந்து புரிய வைக்கின்றார். தந்தை கல்பத்தின் சங்கம் யுகத்தில் வருகின்றார். குழந்தைகள் மீண்டும் பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆக்கப்படுகிறார்கள், ஆஸ்தி அழிக்கப்படுகிறார்கள். குழந்தைங்களை தூய்மையாக்கி ஆஸ்தி கொடுக்கிறார். தூய்மை ஆக்காமல் ஆஸ்தி கொடுக்க முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது. இந்த நேரம் எல்லாருக்குமே ராவணனுடைய சாபம் ஏற்பட்டுள்ளதால் துக்கிகளாக இருக்கிறார்கள். ஏன் கஷ்டப்படுறாங்க? ராவணனுடைய சாபம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ கலியுகம் பழைய உலகமாக இருக்கிறது. இதை சதா நினைவில் வைங்க. நான் பிரம்மா முகவம்சாவளி பிராமணன். யாரெல்லாம் தங்களை பிரம்மா குமார் குமாரின்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவசியம் அவங்க இதையும் புரிஞ்சுப்பாங்க. கல்பமாக தாத்தாவினுடைய ஆஸ்தியை பிரம்மா தந்தை மூலமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் பிரம்மா குமாரி, பிரம்மா குமார் அப்படின்னு உணர்றவங்க, புரிஞ்சுக்கிறவங்க அவசியம் இதை புரிஞ்சுப்பாங்க. கல்பம் தாத்தா சொத்தை பிரம்மா மூலமாக நான் எடுத்துக்கொள்கின்றேன், எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதை புரிஞ்சுப்பாங்க. சத்யுகத்தினுடைய ராஜ்யம் தந்தையினுடைய ராஜ்யம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சொர்க்கத்தினுடைய படைப்பாளராக இருக்கும்போது அவசியம் சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் ஏற்படத்தான் வேண்டும். ஆனால் இதை மறந்து விட்டார்கள். நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் இருந்தது, ஆனால் நிராகாரமான தந்தை அதை எப்படி தருவார்? அப்போ அவசியம் அங்கே பிரம்மா தேவைப்படுறார். சொர்க்கம் கொடுக்கணும். சொர்க்கங்கிறது சாகாரமான விஷயம், இந்த உலகத்தில் உள்ள விஷயம். ஆனால் ஒளியாக இருக்கக்கூடிய நிராகாரமாக இருக்கக்கூடிய தந்தை எப்படி தர முடியும்? பிரம்மா வேணும். பாரதத்தில் இவருடைய ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது கல்பத்தின் சங்கமத்தில் பிரம்மா இருக்கின்றார். அப்பொழுதே பிகே என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இதில் கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இங்கே பாபா ஸ்வீகாரம் செய்கிறார். நம்ம எப்படி பிரம்மா குமார் குமாரி ஆகியிருக்கிறோம், ஸ்வீகாரம் செய்திருக்கிறார். நாம் பிரம்மா குமார குமாரிகள். பிரம்மா சிவபாபாவின் குழந்தை. நமக்கு சிவபாபாவிடமிருந்து மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. முதலிலேயும் கிடைத்திருந்தது. 5000 வருஷம் ஆயிடுச்சு அது கிடைச்சி. நாம் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம். கடைசி வரைக்கும் ஜனத்தொகையினுடைய விஸ்தாரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கிறிஸ்து வந்தார், கிறிஸ்துவ தர்மத்தினர் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க, விருத்தி ஆகிட்டே இருக்கிறாங்க.
அவர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க, கிறிஸ்து மூலமாக நாம் கிறிஸ்துவர்கள் ஆனோம். இன்றிலிருந்து 2000 வருஷத்திற்கு முன்னால் கிறிஸ்து வந்தார். இப்போ எவ்வளவு அவங்களுடைய அந்த கிறிஸ்துவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. முதல்ல சதோ பிரதானம், பிறகு ரஜோ தமோவில் வரத்தான் வேண்டும். நீங்கள் சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தீங்க, பிறகு ரஜோ தமோவில் வந்துட்டீங்க. தமோ பிரதான சிருஷ்டியினால் மீண்டும் சதோ பாபஸ்ல தமோ பிரதான சிருஷ்டியில் இருந்து மீண்டும் அவசியம் சதோ பிரதானம் ஆகத்தான் வேண்டும். அது ஆகுகிறது. புது உலகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. முக்கியமான தர்மங்கள் 4. உங்களுடைய தர்மம் அரைக்கல்பம் தொடர்கிறது. தேவதா தர்மம் அரைக்கல்பம் தொடர்கிறது. இங்கேயும் கூட நீங்க அந்த தர்மத்தினராக இருக்கிறீங்க. ஆனால் விகாரியான காரணத்தினால் நீங்கள் தங்களை தேவி தேவதா என்று கூறிக்கொள்வது இல்லை, கொள்ள இயலாது. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீங்க. ஆனால் வாம மார்க்கத்தில் விகார பாதையில் சென்ற காரணத்தினால் நீங்கள் பதீத்தமாகிட்டீங்க. எனவே தங்களை ஹிந்து என்று சொல்ல வைத்து கொள்கிறீர்கள், சொல்லிக் கொள்கிறீர்கள். இப்பொழுது நாம் யாரு? பிராமணன். நீங்கள் தேவதா இல்லை, சொல்லிக்க முடியாது. அதனால் நாம் சூத்திரனும் கிடையாது. ஏன்னா நமக்கு ஞானம் கிடைச்சிடுச்சு, யோகா ஏற்பட்டுடுச்சு. இந்த பிராமண தர்மம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. எதனால? உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா மூலமாக நமக்கு இந்த ஜன்மம் கிடைத்திருக்கிறது. இந்த தர்மம் ஸ்தாபனை ஆகியிருக்கிறது. மீண்டும் நீங்கள் பிராமணர்கள், மீண்டும் நீங்கள் பிராமணர்கள். உங்களுடைய இந்த பிராமண வர்ணம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. பிரம்மாவின் குழந்தையாகி இருக்கிறீர்கள். ஆனால் ஆஸ்தி பிரம்மாவிடமிருந்து கிடைப்பது இல்லை. பிரம்மாவுக்கு குழந்தை, ஆனால் ஆஸ்தி பிரம்மாட்டேருந்து கிடைக்கிறதில்லை. சிவபாபா பிரம்மா மூலமாக சொர்க்கத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆத்மா இப்பொழுது தந்தையை அறிந்து கொண்டது. பாபா சொல்றார், என் மூலமாக என்னை புரிந்து கொள்வதால் முழு சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆதிமத்திய அந்திம ஞானத்தை புரிந்து கொள்கிறீர்கள். வக கியான் மேரே கோஹி ஹே. அந்த ஞானம் ஒரு பாபாட்ட தான் இருக்குது. அவர் சொல்றார், என்கிட்ட தான் இருக்கிறது அந்த ஞானம். நான் ஞான கடலாக, ஆனந்த கடலாக, பவித்திரத்தா கடலாக இருக்கிறேன். 21 ஜென்மத்திற்கு நீங்கள் பவித்திரமாகுகிறீர்கள். பிறகு விஷக்கடலில் வீழ்ந்து விடுகிறீர்கள். இப்பொழுது ஞான கடலான தந்தை உங்களை பதீத்தத்திலிருந்து பாவனமாக்குகின்றார். எந்த கங்கை தண்ணீரும் தூய்மை ஆக்க முடியாது. அவங்க ஸ்நானம் செய்ய போகிறாங்க, ஆனால் அது தண்ணீர், அது ஒன்றும் பதீத்த பாவனை கிடையாது. இந்த நதிகள் சத்தியுகத்திலும் இருந்தன, இப்பொழுதோ கலியுகத்தில் இருக்கிறது. தண்ணீருக்கு தண்ணீர் தான். சத்தியுகத்திலையும் தண்ணீர், இப்போ கலியுகத்திலையும் தண்ணீர் தான். ஆனாலும் கூட பாபா சொல்கிறார், ஆத்மா தமோ பிரதானம் ஆகிட்டதுனால அதனுடைய பாதிப்பில் தண்ணீர் கூட இப்போ என்னவாயிடுச்சு, பாதிப்படைந்து தான் இருக்குது. அதுவும் தமோ பிரதானம் தான். பாபா சொல்கிறார், அங்கே பாலாறு தேனாறு ஓடும் அப்படின்றார். அப்படின்னா தண்ணீரே பால் போல தேன் போல சத்துடையதா சுவையுடையதா இருக்க போகுது. ஏன்னா ஆத்மா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். பாபா எப்போ ஒரு பிரதர் ஏதோ சொல்லிட்டு இருந்தார், சாப்பிடும்போது புதுசாக கல் சின்னதாக மண் தட்டுப்பட்டுச்சு. பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்குறார், கல் தட்டுப்படுதில்லை அப்படின்னு கேட்குறார். அவர் இல்லையே அப்படின்றார். உடனே இவர் சொல்கிறார், நான் ஏதோ பாவம் பண்ணியிருப்பேன் போல் இருக்குது, யாருக்கோ கல் கொடுத்துருப்பேன் போல் இருக்குது, அதனால் எனக்கு என்ன வந்துடுச்சு, கல் வந்துடு. எப்படி புரிஞ்சிக்கிறது? டைரெக்டாக சமைச்சவங்கள போய் திட்டலாம். ஆனால் அவர் புத்தியில் என்ன இது கொஞ்சம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ட்ராமா ரொம்ப அழகாயிடும். நமக்கு தெரியுது, ஆனாலும் புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை. அதுக்காக எப்போ பார்த்தாலும் தன்னைத்தானே குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்படி கூட சிந்திக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணுது.
சரி, நான் யாருக்கோ கல் கொடுத்துருப்பேன். அப்போ சமைச்சவங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு ஒரு குற்ற உணர்வு நீங்கிடுச்சு. சமைச்சவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்களும் அங்கே தான் நிற்கிறாங்க, டைனிங் டேபிளில் தான் பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சிஸ்டர் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க உடனே இல்லை இல்லை நான் தான் கவனிக்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த சீன் நல்லா இருந்துச்சு கேட்குறது. நான் தான் யாருக்கும் துக்கம் கல் கொடுத்துருப்பேன் போல் இருக்குது, அதனால எனக்கு என்ன வந்துடுச்சு, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், நான் கல் கொடுத்துருப்பேன் போல் இருக்கு, எனக்கு அதனால் என்ன வந்துடுச்சு, கல் வந்துடுச்சு. பாபா சொல்கிறார், நாம் சுகம் கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன கிடைக்குது, சுகம் கிடைக்குது. நாம் பாலா தேனா இருந்தோம்னா தண்ணி கூட நமக்கு எப்படித்தான் தெரியும், அது பால் மாதிரி தேன் மாதிரி தெரியும். நீங்கள் தண்ணியவே குடிங்க உயர்ந்த ஸ்திதியில் இருந்துட்டு. கிச்சனில் சமைக்கிற மாதாஜியினுடைய பிரதர் சொல்கிறார், அவங்க மாதாஜி கிச்சனில் சமைக்கிறாங்க, போக்கு பண்ணுறாங்க, ஆனால் வீட்டில் இந்த மாதாஜி என்ன பண்ணாலும் இந்த டேஸ்ட்டில் இல்லையே. அவர் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறார். அப்போது புத்தியில் எவ்வளவுக்கு எவ்வளவு பாபா பாபான்னு சொல்கிறோமோ அதுக்கு சுவை என்னவாயிடுது, கூடிடுது. வீட்லேயும் பாபாவை நினைக்கத்தான் போகிறோம், அதில் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பர்சன்டேஜ் வித்தியாசம் வந்துடும்ல. அந்த வித்தியாசம் சுவையை என்ன பண்ணிடுது, குறைச்சிருது. பாபா சொல்கிறார், பால் தேன் அப்படின்னா அது சுவை, அப்படின்னா அது ஆத்மாவினுடைய சுவை. அது ஆத்மாவுக்கு சுவை இல்லைன்னு சொல்லும்போது எதுவுமே என்ன கிடையாது, சுவை கிடையாது. ஆத்மா வெறுத்து போய் இருக்குது அப்படின்னு அதுக்கு பாயசம் கொடுங்க, பாலை கொடுங்க, தட்டி விட்டுரும், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்றோம். அது சுவையாகவே இருக்காது. ஒரு காய்ச்சல் வந்தால் கூட நமக்கு ஒரு சுவையான சாப்பாடை என்ன பார்த்தாலே எப்படி இருக்கும், வெறுப்பாக தான் இருக்கும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இருக்காது. அது சரீரம் டயர்டாயிடுச்சு, எல்லாமே டயர்டு. ஆத்மா டயர்டாயிடுச்சு, எல்லாமே டயர்டு. பாபா சொல்கிறார், சத்தியுகத்தில் பாலாறு தேனாறு ஓட போகுதுன்னா என்ன அர்த்தம், ஆத்மா அங்கே எப்படி இருக்க போகுது, சதோ பிரதானம். பாபா சொல்கிறார், இப்போமே நீங்கள் சதோ பிரதானம் ஆயிட்டீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் என்ன அர்த்தம் ஓடும், பாலாறு தேனாறு ஓடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலா தேனா இருப்பாங்க. ஆனால் நாம் என்னவாகணும், சதோ பிரதானமாகணும். அந்த கவலை வரணும், நான் சதோ பிரதானம் ஆகலை, நான் சதோ பிரதானம் ஆயிட்டேன்னா இதெல்லாம் என்னவாயிடும், சரியாயிடும். நான் சதோ பிரதானம் ஆகணும், நான் சதோ பிரதானம் ஆகணும். ஒரே ஒரு கவலையை வச்சுக்கோங்க, மற்ற எல்லா கவலையும் என்கிட்ட கொடுத்துருங்கன்றார். ஆனால் அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கணும். பாபா சொல்கிறார், சத்தியுகத்தில் இதே நதி தான், இதே கங்கை இருக்கும், யமுனை இருக்கும், ஆனால் அது டேஸ்ட்டு, அது அவ்வளவு தூய்மை, அவ்வளவு சக்தி உடையதாக இருக்கும் கலிகத்தில். ஆனால் இந்த தண்ணியோ அந்த தண்ணியோ பதித்த பாவனி கிடையாது. அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் ஒரு ராமர், அவரே ஞான கடல் பதித்த பாவனன். தந்தை ஞானம் புரிய வைக்கின்றார். இதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகுகிறீர்கள். சத்தியுகம் திரேதாயுகத்தில் பக்தி சாஸ்திரம் போன்ற எதுவுமே இருக்காது. நீங்கள் தந்தையிடமிருந்து சதா சுகத்தின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்கிறீர்கள், சதா சுகத்தின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்கிறீர்கள். ஐசே நகி வகான் தும்கோ, அங்கே போய் நீங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இருக்காது. எந்த யாத்திரைக்கு போகணுன்ற அவசியமும் கிடையாது. யாத்திரையெல்லாம் இங்கேயே முடிஞ்சிருது. யாத்திரைனாலே சுற்றுறது அலையிறது. பாபா சொல்கிறார், அங்கே சுற்ற வேண்டிய அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. பானாத்தா சோ பாலியா, எதை அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு, அப்புறம் எங்கே அலையணும், அலைய வேண்டிய விஷயமே இல்லை. அங்கே யாத்திரை இல்லை, கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு புனித நீரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய இந்த ஆன்மீக யாத்திரையை வேறு யாரும் எந்த மனிதரும் கற்றுத்தர முடியாது. தந்தை எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை. ஸ்தூலமான தந்தையர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள், ஆன்மீக தந்தை ஒரே ஒருவர். இது பக்காவிலும் பக்காவாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஸ்தூல தந்தை அநேக பேர் இருக்கிறாங்க தந்தையர்கள், ஆன்மீக தந்தை ஒரே ஒருவர். இதை பக்காவிலும் பக்காவா நினைவில் வச்சுக்கோங்க. பாபாவும் கேட்குறார், तुमको कितने बाप है तो மூஞ்சி जाते हैं यह क्या पूछते हैं, உங்களுக்கு எத்தனை அப்பாக்கள் அப்படின்னு பாபாவும் கேட்குறார். இதை புதுசாக உள்ளவங்க கேட்டால் குழம்பி போகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தந்தையோ அனைவருக்கும் ஒரே ஒரு தந்தை. 2-3 அப்பா எப்படி இருக்க முடியும், பாபா புரிய வைக்கிறார். அந்த பரமாத்ம தந்தையை நீங்கள் நினைவு செய்கிறீர்கள்.
எப்போ? துக்கத்தில் எப்பொழுதும் கூறுகிறீர்கள், ஹே பரம்பிதா பரமாத்மா, எங்களை துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள். பாபா பதிலுக்கு என்ன சொல்லுவார்? துக்கத்தில் எல்லாருமே இறைவனை நினைவு செய்து எங்களை துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள். பக்தர்களுக்கு சரி, நான் விடுதலை கொடுக்குறேன், நான் தான் ரட்சகன், நான் தான் பாதுகாப்பாளன்னு சொல்லுவார். நம்ம ஸ்பெஷலாக போய் சொன்னால் என்ன சொல்லுவார்? பாபா நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்லோகன் சொல்கிறார், விடுபடுறதுங்கிறத பற்றி ஒரு ஸ்லோகன் சொல்கிறார். என்ன ஸ்லோகன் சொல்லியிருக்கிறார்? நான் தப்பிச்சிடணும் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து, நான் எப்படியாவது இந்த விஷயத்திலிருந்து தப்பிச்சிடணும், இந்த ஆள்கிட்ட இருந்து, இந்த குற்றத்திலிருந்து. என்னமோ பாபா சொல்ற, விட்டால் 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 விடுபடுவீர்கள், விட்டால் விடுபடுவீர்கள். எதுவும் உங்களை என்ன பண்ணியிருக்கல, இங்கே கட்டி போடலை, பிடிச்சிக்கிட்டு வரல, துரத்திக்கிட்டு வரல, நீங்கள் பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. இந்த நாய் வாலில் பாவம், அது ரொம்ப பாவம், வாயில்லாத ஜீவன். அது வாலில் இந்த எதையாவது தகர டப்பாவை கட்டி விட்டுருவாங்க. அது ஓடும், அந்த தகர டப்பா உருண்டுக்கிட்டே சத்தம் கொடுக்கும். அது பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த தகர டப்பா பின்னாலே ஓடிட்டுருக்கும். அதுக்கு பாவம் கட் பண்ண தெரியாது. நீங்கள் கட் பண்ணாத வரைக்கும் அது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்க போகுது. பாபா சொல்றார், கட் பண்ண கூட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தான் தேகாபிமானத்தால் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. விட்டால் என்ன பண்ணிடலாம்? விடுபட்டுடலாம். விட்டுடுங்க. பாபா சொல்றார், புத்தியிலேருந்து எல்லாத்தையுமே விட்டுடுங்க. எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லைன்னா உங்களுக்கு துக்கமும் அங்கே இல்லாமலேயே போயிடும். துக்கம் இருக்குதுன்னா துக்கத்தை சப்ளை பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் பிடிச்சிக்கிட்டு வச்சுருக்கிறீங்க. அவங்கள நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் அவங்கள விட்டுட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற துக்கமும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறதில்ல. விடுறதுன்னா என்ன? ஆத்மான்னு பார்க்குறது. சிம்பிள். யாரையும் விட்டுடுறதுன்னா என்ன? அவங்கள அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போகிறதா? அப்படிலாம் இல்லை. அது மூஞ்சிலேயே முழிக்காமல் இருக்கிறதா? அப்படிலாம் இல்லை. பாவசுரர் ஆத்மான்னு பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் விட்டுட்டீங்கன்னாலே உங்களை விட்டு துக்கமும் என்ன பண்ணிடும்? விட்டு போயிடும். இது புரியாமல் பாபாட்ட என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஹே பரம்பிதா பரமாத்மா, எங்களை துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள். பறவை கிளைய இருக்க பிடிச்சிக்கிட்டு எங்களை விடுவியுங்கள்னு சொல்லிச்சாமா. அதுபோல உங்களுக்கு 2 தந்தையர்கள் ஆகிவிட்டார்கள் இல்லையா? ஒருவர் ஸ்தூல தந்தை, இன்னொருவர் ஆத்மீக தந்தை. ஆத்மீக தந்தைக்குத்தான் நீயே தாயும் தந்தையுமாய் இருக்கிறாய். நாங்கள் உங்கள் குழந்தைகள். உங்களுடைய கருணையினால் அளவில்லாத சுகத்தை நாங்கள் அடைகிறோம் என்றெல்லாம் பாட்டு இருக்கிறது, பாடி இருக்கிறோம். லௌகீக தாய் தந்தையிடமிருந்து அளவற்ற சுகம் தர முடியாது. பாவம், பல கோடி சேர்த்து வச்ச அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு பிரச்சனையத்தான் கொடுத்துட்டு போவாங்க. பல கோடி சேர்த்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களுக்குள்ளே அதை என்ன பண்ணிக்கோங்க, அது ஒன்றுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையுமே சுற்றிட்டு நிறைய காக்கா கூட்டம் உருவாயிடும். ஏகப்பட்டது சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதுங்களுக்கு கெட்ட நண்பர்கள் கிடைப்பாங்க, பேராசை நிறைஞ்ச வஞ்சகம் நிறைஞ்ச உறவினர்கள் கிடைப்பாங்க. ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு யாரும் பக்கத்துலேயே வரப்போகிறதில்ல. இன்றைக்கி அம்மா அப்பா அப்படின்னு நிறைய சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்குறேன். சொத்து பேரை எழுதி உயிர் கொடுக்கும்போது பத்திரம் மாற்றும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வரும் எல்லா பிரச்சனையும் வரும். பாவசுரர் லௌகீக தாய் தந்தையினால் அளவற்ற சுகம் கிடைப்பது இல்லை. எப்பொழுது துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த பரலௌகீக தந்தையை நினைவு கூறப்படுகிறார். இந்த தந்தை தான் இப்படிப்பட்ட கேள்வி கேட்பார், உங்களுக்கு எத்தனை அப்பா அப்படின்னு கேட்பார். வேற யாரும் இதை கேட்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடுறீங்க, பாபா இறைவா நீ வந்துட்ட அப்படின்னா பக்தியில் பாடுறாங்க, கடவுளே இறைவனே தெய்வமே நீ மட்டும் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன்னா ஆப்கே சிவாயே அவர் கோயிக்கு நகி சுனேங்கே, உங்கள் வார்த்தையை தவிர்த்து வேற யாருடைய வார்த்தையுமே என்ன பண்ண மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன்.
और तो सब दुख देते हैं. அவங்களுக்கு காது கொடுத்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ராசா கண்ணே மணியம்பாங்க, இன்னொரு நாள் உனக்கு கொஞ்சம் கூட ஏதாவது சொல்லி திட்டி விட்டுருவாங்க. பாபா சொல்றார், அவர்களோ அனைவரும் துக்கம் தருபவர்கள். ஆப்பிகி சுக்கு தேனே வாலேவோ, பாபா நீங்க மட்டும்தான் சுகம் தரக்கூடியவங்க. தோ அதனால தந்தை வந்து நினைவுபடுத்துகிறார், தும் கியா ககுத்தேத்தே, நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? இறைவா நீ வந்தேன்னா உன் பேச்சை மட்டும்தான் கேட்பேன், வேற யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, அதனால் அப்படி போனேன் இப்படி போனேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், ஏதோ ஒரு சாக்கு, இல்லை வேற யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாபா குழந்தைங்க யாருனாலும் என்னன்னாலும் சொல்லிக்கோங்க. இப்போ நம்ம டெய்லி கிளாஸுக்கு வந்தால் கூட அதை குறை சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் என்ன பண்ணத்தான் செய்வாங்க, இருப்பாங்க. பாபா சொல்கிறார், நமக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, பாபா என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். நமக்கு தெரியும். நமக்கு பாபா நினைவுபடுத்துகிறார், நீங்கள் என்ன சொல்லி இருந்தீங்க, நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் தான் பிரம்மா குமார குமாரிகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். மனிதர்கள் அந்த அளவுக்கு கல் புத்தியாக போயிட்டாங்க. இந்த பிகேனா யாரு என்ன அப்படிங்கிறது கூட தெரியாது. மம்மா பாபா யாரு, அம்மா அப்பா யாரு, இதுவும் தெரியாது. இவங்க யாரோ சாது சந்நியாசிகள் இல்லை. சாது சந்நியாசிகளை குரு என்று கூறுவார்கள். மாத் பிதா நகி ககேங்கே, எந்த சாமியாரையை பார்த்தும் அம்மா அப்பான்னுலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த தந்தையோ வந்து தெய்வீக தர்மத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். அங்கு லக்ஷ்மி நாராயணன் ராஜா ராணியாக இருந்து ராஜ்யம் செய்திருந்தாங்க, மீண்டும் செய்வாங்க. முதலில் தூய்மை இருந்தது, இப்பொழுது அப்பவித்திரமாகி இருக்கிறது. யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே பிறகு 84 ஜென்மம் எடுக்கின்றார்கள். முதல்ல எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய 21 ஜென்மத்திற்கான சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. குமாரி என்பவர் யார் என்றால், யார் குமாரி? குமாரினா யாரு? 21 குலத்தை கரை சேர்ப்பவர். பரம்பரை 21 பேரை வச்சுப்போம். பாபா பரம்பரையா 7 தலைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 21 தலைமுறையை காப்பாற்றுறவங்களுக்கு பேர் என்னதாமா? குமாரி அப்படின்றார் பாபா. பாபா நம்ம எல்லாருக்குமே பிரம்மா குமாரி அப்படின்றார். அப்போ ஒருத்தவங்களை காப்பாத்திட்டேன்னு கூட பெருமைப்படக்கூடாது. இவங்க 21 குலத்திற்கும் காப்பாற்றப்படுகிறார்கள். அப்போ இவங்களுடைய பரம்பரையே என்னப்படுது, 21 தலைமுறைக்கு காப்பாற்றப்படுது. நல்ல வசதியான அம்மா அப்பா பிள்ளைக்கு மட்டும் இல்லை பேரனுக்கும் சேர்த்து வைப்பாங்க. சில பேர் உயிர் எழுதும்பொழுது பேரனுக்கு தனியாகவே எழுதிடுவாங்க, பேத்திக்கு தனியாகவே எழுதிடுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு பரம்பரைக்கு ஒரு தலைமுறை இல்லை 2 தலைமுறைக்கு தான் அவங்களால சேர்க்க முடியும். ஆனால் பிரம்மா குமாரினா யார்? 21 தலைமுறையை கரை சேர்ப்பவர்கள். இது உங்களுடைய மகிமை. நீங்கள் குமாரிகள், கிரகஸ்தி கிடையாது. பாபா தெளிவாக சொல்கிறார், நீங்கள் குமாரிகள், நீங்கள் கிரகஸ்தி கிடையாது. நம்ம எல்லாருமே குமாரி தான், பிரதர் சிஸ்டர் அப்படிலாம் பாபா பார்க்கல. நீங்க குமாரி. பாபா நாயகின்னு தானே நம்மளை பார்க்குறார். அவர் நாயகன்னா நாம யாரு? நாயகின்னா நாம குமாரி. பல் படேகே, நீங்க பெரியவங்களா இருக்கலாம், அப்படின்னாலும் கூட மர்ஜீவா பன் சப் பாப்புக்கே பச்சே பச்சியா பனே ஹோ, நீங்க பழைய உலகத்துல இறந்து எல்லாரும் இங்கே பாபாவுக்கு குழந்தைகளாக ஆகியிருக்கிறீங்க. பாபா சொல்றார், நீங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, நீங்க மர்ஜீவாகி பாபாவுக்கு குழந்தைங்களா ஆகியிருக்கிறீங்க. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு எண்ணற்ற குழந்தைகள் இருக்கின்றார்கள், மேலும் விருத்தி ஆகிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எல்லோரும் தேவதை ஆகுவார்கள். இது சிவத்தந்தையினுடைய யஜ்ஞம். இதற்கு ராஜஸ்வ யஜ்ஞம், ஸ்வராஜ்யத்தை அடையக்கூடிய யஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களுக்கு தந்தையிடமிருந்து சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ரஞான யஜ்ஞத்தில் என்ன செய்ய வேண்டும்? ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ரஞான யஜ்ஞம், இதில் என்ன செய்யணும்? யாக குண்டத்தில் உட்காந்துட்டு என்ன செய்யணும்? பாபா சொல்றார், என்ன செய்யணும்? யாக குண்டத்தில் உட்காந்துட்டு என்ன செய்யணும்? ஸ்வாகா செய்யணும்.
ஸ்வாகா. எதை ஸ்வாகா செய்யணும்? எதை ஸ்வாகா செய்யணும்? शरीर सहित जो कुछ है वह बलिहार करना है अथवा स्वाहा करना है. சரீரம் முதற்கொண்டு என்னென்ன உண்டோ அவற்றை பலிகார் பலி செய்ய வேண்டும், அதாவது ஸ்வாகா செய்ய வேண்டும். இந்த யஜ்ஞத்தினால் மீண்டும் நீங்கள் ராஜ்யம் அடைவீர்கள். தந்தை நினைவூட்டுகிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடி வந்தீங்க, ஹே பாபா நீங்கள் வந்தால் நாங்கள் பலியாகி விடுவோம். ஐக்கியம். பாபா சொல்றார் அப்படிதான் பாடு, நீ வந்துரு, நான் உன்கிட்ட பலியாயிடுவேன், உயிரை கொடுக்க கூட தயார். அப்படி இருந்தோம். இப்பொழுது நீங்கள் தங்களை பிரம்மா குமார் குமாரிகள் என புரிந்து கொள்கிறீர்கள். உங்க குடும்பத்தில் இருங்க. ஆனா 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 என்ன? பாபா சொல்றார், நீங்க குடும்பத்தில் இருங்க, ஆனா பாவனமாக இருக்க வேண்டும். தாமரை மலரை போல தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டிருங்கள். நாம் பாபாவின் குழந்தைகள், நீங்க ஆத்மாக்கள், நாயகிகள். பாபா கூறுகிறார், நான் நாயகனாக, ஒரே ஒரு நாயகனாக இருக்கின்றேன். நாயகன்னாலே ஒரே ஒருத்தர் தான், 2 பேர் 3 பேர்லாம் கிடையாது. நாயகன் ஒரே ஒரு நாயகன்னா தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இங்க வேற யாருமே இல்லை. நீங்கள் என்னுடைய நாயகிகள், நாயகனாகிய என்னை அழைத்து கொண்டிருந்தீர்கள். அரை கல்பமாக என்னை தேடி அலைந்து கொண்டு இருந்தீர்கள். பரம்பிதா பரமாத்மா என்ற நாயகனை தேடிக்கொண்டிருந்தீர்கள். அவர் நிராகார், ஆத்மாவும் நிராகாரமானது தான். சரீரம் மூலமாக கதாபாத்திரம் நடிக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் உங்களுடைய கதாபாத்திரத்தை நடிக்கிறீங்க. பக்தி என்பதே இரவு, இருள். இருளில் மனிதர்கள் மோதி முட்டி தவறி விழுந்து கொண்டு இருப்பார்கள். துவாபரயுகத்தில் இருந்து நீங்கள் மோதிக்கொண்டே தான் இருந்தீங்க, ஏன்னா இருட்டில் இருந்தீங்க. இந்த நேரம் மகா துக்கிகளாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது பழைய உலகம் முடிய வேண்டும். இந்த பணம், செல்வம் எல்லாமே மண்ணுக்குள் போய்விட வேண்டும், கலந்து விட வேண்டும். பெரிய கோடீஸ்வரனாக ராஜாவாக இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது என்றால் புரிந்து கொள்வார், இந்த செல்வங்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்காக. முதல்ல ஏன் பணம்னு சொல்லிட்டு இருந்தவங்க, குழந்தை பிறந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் என் பிள்ளைக்கு தான் அப்படின்னு அவங்க புத்தி மூலமாக புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்காக, நம்முடைய பேர குழந்தைகளுக்காக, கொள்ளு பேர குழந்தைகளுக்காக. பாபா கூறுகிறார், कुछ भी खाएंगे नहीं, एक दुनिया ही खत्म होने वाली है. நீங்கள் பேரனுக்கு பேத்திக்குன்னு சேர்த்து வச்சிருந்தாலும் அதை அவங்க ஒன்றும் சாப்பிட போகிறது கிடையாது. இந்த உலகமே என்ன பண்ண போகுது? முடிய போகுது. உண்மையிலேயே ஒரு வேலை சேர்த்து வச்சுருந்தாலும் அதுக்கு புண்ணியம் இருந்தால் தான் அந்த பணம் என்ன பண்ணும்? நீங்கள் பேரனுக்குன்னு எடுத்து வைக்கலாம், சேர்த்து வைக்கலாம், அது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அது தங்கும். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த உலகமே அழிய போது, இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இதில் நிறைய தடை ஏற்படும். தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்வார்கள். கடைசியில் அப்படி சண்டை போடுவாங்க, இரத்த ஆறு ஓடும். துமாரி தோ, ஆனால் நீங்களோ யாரோடும் சண்டை போடுபவர்கள் இல்லை. பிறகு வெற்றி எப்படி கிடைக்க போது? உங்களிடம் யோக பலம் இருக்கிறது. நீங்கள் நினைவினில் இருந்தால் தும் யாதுமே ரகேங்கே தோ, கண்டிஷன் சொல்றார். நீங்க பாபா நினைவில் இருந்தா कोई भी तुम्हारे सामने बुरे विचारों से आएंगे तो उनको भयंकर साक्षात्कार हो जाएगा. நீங்க பாபா நினைவில் இருந்தா, கெட்ட சிந்தனையோட உங்க முன்னால யாராவது வந்தா அவங்களுக்கு பயங்கர சாட்சாத்காரம் கிடைக்கும். ஒரு சிஸ்டர் ஃபாரின் சிஸ்டர் தன்னுடைய அனுபவம் சொன்னாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால் மதுபனில் ஃபாரின், அது ஒரு குளிர் பிரதேசம், குளிர் காலம் வேறு. அங்கெல்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தால் மொதல் வேலையாக என்ன பண்ணிவிடுவாங்கன்னா டீ போட்டு கொடுத்துருவாங்க. அப்போது 2 பேர் சென்டருக்கு வந்திருக்கிறாங்க. உட்காருங்க, டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் டீ போட்டு எடுத்து வச்சுருக்கிறாங்க. டீ போட்டுட்டு இருக்கிறாங்க. கிச்சனில் இருந்து ஹாலை பார்க்க முடியும், சின்ன பார்க்குறதுக்கான ஜன்னல் இருக்குது. அவங்க வந்திருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில்
பேக்குக்குள்ளே இருந்து துப்பாக்கி எடுத்து வெளியில் எடுத்து வைக்கிறாங்க. சிஸ்டர் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் இவங்க ஏதோ தீவிரவாதிகள், அவங்க ஏதோ டீ சாப்பிட்டுட்டு நம்மளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து முடிச்சிடலான்னு நினச்சிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் இருக்குது. பாபா, இது என்னுடைய கடைசி நொடி, உன்னுடைய நினைவை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. பாபா பாபான்னு அவங்க ஃபுல் ஸ்திதியை உருவாக்கிட்டு ஆத்ம பயிற்சி பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. வந்ததுமே திரு திருன்னு முழிக்கிறாங்க. 2 பேருமே துப்பாக்கியை பைக்குள்ள வச்சுட்டு ஓடியே போயிட்டாங்களாம். அவங்க அனுபவம் மதுபனில் ஸ்டேஜில் உட்காந்து சொல்கிறாங்க. பாபா இன்னைக்கு சொல்கிறார், நீங்கள் என் நினைவில் இருந்தால் 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 பயங்கரமான சாட்சாத்காரம் அவர்களுக்கு கிடைக்கும். யாராவது கெட்ட சிந்தனையோடு வந்தால் இனி அவன் மோசமாக பார்க்குறான் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. பாபா சொல்கிறார், நீங்கள் பாபா நினைவில் இருந்தால் உங்களை பார்க்குறவங்களுக்கு பயங்கர, இதுதான் காளி துர்க்கையெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. மண்டவோடலாம் இப்படிலாம் ஒரு சாமி இருக்குமான்னு. ஆமாம், இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாட்சாத்காரம் கொடுத்தாலே ஓடுவாங்க. அப்படி நினச்சி பாருங்க, ஒரு காளி நாக்கை தொங்க போட்டுட்டு மண்டை ஓட்டோட ஒரு கையில் அருவாள் இருக்கும், ஒரு கையில் ஒரு தலை இருக்கும். இது எல்லாம் என்ன, இப்படிலாம் இருப்பாங்களா ஒரு தெய்வம்? நமக்கு ஒரு கேள்வி ஞானத்துக்கு வந்த பிறகு வந்திருக்கும். இப்போ பாபா சொல்றார், இதெல்லாம் அவங்களுக்காக காண்பிக்கப்பட்ட சாட்சாத்காரம். யாருக்காக காண்பிக்கப்பட்ட சாட்சாத்காரம்? கெட்ட சிந்தனையோடு வந்தவர்களுக்கு ஏற்பட்ட சாட்சாத்காரம். பாபா சார், நீங்கள் யாரை பற்றியும் பயப்படவே வேண்டாம், என் கூட என்ன இருந்தால் போதும், பாபா நினைவு இருந்தால் போதும். அதை விட ஒரு பாதுகாப்பு வேற ஒன்றுமே கிடையாது. அது பாபா தான் சுகம், பாபா தான் பாதுகாப்பு, பாபா தான் சக்தி, பாபா தான் அன்பு, பாபா தான் அமைதி. பாபா சொல்கிறார், நீங்கள் அப்படி அனுபவம் செய்வீங்க, அவங்களுக்கு பயங்கர சாட்சாத்காரம் கிடைக்கும். ஜட்டு பாகு ஜாயங்க, கெட்ட எண்ணத்தோடு வந்தால் உடனடியாக ஓடி போயிடுவாங்க. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்வீங்க, அவங்க ஓடி போயிடுவாங்க. யார் பக்கா குழந்தைங்களோ அவங்க வந்து என்னவே சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படி ஒரு மெழுகுவர்த்தி ஒரு முயலை பார்த்து கேட்டுச்சாமா, நீ எங்கே வசிக்கிற அப்படின்னு. நான் மண்ணு தோண்டி வலை உருவாக்கி அதுக்குள்ளே வசிக்கிறேன். அது எப்படி இருக்கும்? அது இருட்டாக இருக்கும், கருப்பாக இருக்கும். எனக்கும் காம்பியேன், நாங்கள் இருட்டு கருப்பெல்லாம் பார்த்ததே இல்லையே, வா அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தியை எடுத்துட்டு அந்த முயல் வந்து தன்னுடைய வலைக்குள்ளே போகுது. இந்த அருக்கு பாரு இருட்டு, இந்த அருக்கு பாரு இருட்டுன்னு சொல்லுது. ஆனால் மெழுகுவர்த்தி வர வர எது போயிட்டே இருக்குது? இருட்டு போயிட்டே இருக்குது, இருள் போயிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த மெழுகுவர்த்தியால் எதை பார்க்கவே முடியல? இருட்டை பார்க்கணும். அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு இருட்டு நெருங்கலை. பாபாவும் சொல்கிறார், நீங்கள் ஆத்மா பிரகாசமாக ஜொலிச்சிட்ருக்கிற வரைக்கும் உங்கள் முன்னால் கெட்ட ஆத்மா, மோசமான ஆத்மா அப்படிலாம் யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்தால் ஒன்று அந்த ஆத்மா மாறணும், இல்லைன்னா அந்த ஆத்மா ஓடிடணும். அப்போது பாபா சொல்ல குற்றம் சாட்டுவதற்கே இங்கே விஷயம் இல்லை. என் மெழுகுவர்த்தி என்னுடைய ஆத்ம தீபம் பிரகாசமாக இருக்குதா, அப்போ பெரிய ஏரியாவில் வரைக்கும் அங்கே கெட்ட ஆத்மாக்களை என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. கொஞ்சமாக எரிஞ்சிட்டு இருந்தால் அட்லீஸ்ட் என் கூட இருக்கிறவங்களாவது என்ன பண்ணிடுவாங்க. அப்போ பாபா சொல்கிறார், யார் பக்கா குழந்தைகளோ புருஷார்த்தத்தில் இருப்பார்கள். என்ன புருஷார்த்தத்தில் இருப்பாங்க? பக்கா குழந்தைகளுடைய புருஷார்த்தம் பாபா அண்டர்லைன் பண்ணி சொல்கிறார். பக்கா குழந்தைங்க ஒரு புருஷார்த்தத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப ஆர்வ கோளாறு உள்ள குழந்தைங்கள்லாம் கேட்பாங்க, நீங்கள் இப்போ என்ன புருஷார்த்தம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கு பாபா ஸ்பெஷலாக சொல்கிறார், அது ஆர்வ கோளாறுலாம் கிடையாது, தேவையான நல்ல கொஸ்டின் தான். நீங்கள் இப்போ என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க? பாபா சொல்கிறார், யார் பக்கா குழந்தைங்களோ அவங்க புருஷார்த்தத்தில் இருக்கிறாங்க. என்ன புருஷார்த்தத்தில்? மேராத்தோ ஏக் சிவபாபா தூசரா நா கோயி, எனக்கு ஒரு சிவபாபா, இரண்டாவது யாரும் கிடையாது. உலகத்தில் பாபா இன்னைக்கு வாணி ஸ்டார்டிங்கே எப்படித்தான் ஆரம்பிக்குது? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைரம். என்னை 2 பேர் திட்டாங்க, என்னை அவமரியாதை பண்ணிட்டாங்க, இனி எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறதுல மார்க் உண்டா? என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு உதவி செய்யலை, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறதுல ஒரு மார்க்கும் கிடையாது. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம மேலே ரொம்ப மரியாதையாக இருக்காங்க, அன்பாக இருக்கிறாங்க, ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்லணும், என்ன சொல்லணும்? அந்த நேரத்தில் என்ன சொல்லணும்? எனக்கு ஏக் பாப் தூசரா நா கோயி. அவங்களுக்கு பேர் என்ன? பக்கா புருஷார்த்தி குழந்தைகள்.
அவங்களுடைய புருஷார்த்தமே இதுதான், எனக்கு ஒரு பாபாவை தவிர இரண்டாவதா யாரும் இல்லை. பாபா புரிய வைக்கிறார், கை வேலை செய்து கொண்டிருந்தாலும் உள்ளம் ஒரு தந்தையோடு இணைந்து கொண்டிருக்கட்டும். குழந்தைகளை வீட்டில் பாலனை செய்யுங்கள், ஆனால் நீங்கள் ஆத்மாக்கள் பாபாவை நினைவு செய்தால் பாவங்களுடைய சுமை இறங்கிவிடும். என்னை நினைவு மட்டும் செய்யுங்கள், நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். ஆனால் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் அது நிகழ்கிறது. நீங்கள் மீண்டும் எல்லோரும் இந்த சரீரத்தை விட்டு விடுவீர்கள். பாபா எல்லா ஆத்மாக்களையும் கொசு கூட்டம் போல இழுத்து சென்று விடுவார். மற்றபடி முழு உலகமும் சஜாயே காணியகை, தண்டனை அடைய வேண்டும். அதாவது தூய்மை ஆகிறதுக்கான முயற்சியே இல்லாமல் இருந்தால் அவங்கள பாபா விட்டுட்டு போகிறாரா அப்படின்னா கிடையாது. அவங்கெல்லாம் கொசு கூட்டம் மாதிரி பின்னால் போயாகணும். ஆனால் இதை விட்டுட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணி ஆகணும்? தண்டனை அடைந்த, தண்டனைனே ஒன்றும் இல்லை, துடிக்கிறது தான். ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போகிறேனேன்னு ஒரு செகண்ட் நினைக்கிறாங்கல்ல, அதை விட தண்டனை வேறு எதுவும் கிடையாது. ஒரு 100 ரூபாயை தொலைச்சி பாருங்களேன், தொலைச்சிருக்கீங்களா? தொலைச்சிருக்கிறோம். அப்போ ஸ்திதி எப்படி இருந்துச்சு? ட்ரெயினில் ஏறி உட்காந்து டிக்கெட்டை காணும்னு பரபரப்பாக தேடி இருக்கீங்களா? அப்போ ஸ்திதி எப்படி இருந்திருக்கும்? திடீர்னு ஒரு கழுத்தில் இருக்கிற ஒரு செயின் காணும்னு பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எங்கே போட்டிருக்கோம் தொலைக்கிறதுக்கு? கண்ணு முன்னால் திருட மதுபனில் நிறைய முறை எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஷன் நிற்கிது, 2 பேர் ஏறுறாங்க, வண்டி கிளம்புது, சார்ஜர் எடுத்துகிட்டு கீழே இறங்கிடுறான். செயினை எடுத்துட்டு அந்த செகண்ட் எப்படி இருக்கும்? எவ்வளோ துடிப்பு இருக்கும்? அதுக்கு பேர் தான் தண்டனை. என்னோடது என் கண்ணு முன்னால் பறி போகுதே அப்படின்னா தண்டனை. பாபா சொல்ற இங்கே என்னோடது ஒரு பாபாவை தவிர. அப்போ இங்கே பறி போகிறதுக்கு மேட்டரே இல்லை, அப்போ தண்டனையே கிடையாது. என்னுடையவர் என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார். அப்போது என் அன்பு கடலான தந்தை, நான் தேடிட்டு இருந்த தந்தை இப்போ என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறார். ஆனால் மற்ற எல்லாருக்கும் பாபா ஒருவேளை எரும மாட்டில் வர்ற அந்த யமதர்மம் மாதிரியே தெரிஞ்சிருக்கும் சவுக்கையோட. அவர் ஒன்றும் யம தர்மனும் இல்லை, அவர் ஒன்றும் கிடையாது. ஆனால் கொசு கூட்டம் அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்கன்றார். இதெல்லாம் விட்டுட்டு போகும்போது பாபா சொல்றார், நீங்கள் விட்டுடுங்க, விடுபடலாம். இல்லை அப்படின்னா தண்டனையாக மாறிடு. எதை பிடிச்சி வச்சிருக்கிறோமோ அதுவே என்னவா மாறிடுது? தண்டனையாக மாறிடு. தண்டனை ஸ்பெஷல் கிடையாது. எதையெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறோமோ பாபாவை தவிர எதை அல்லது யாரை பிடிச்சி வச்சிருக்கிறோமோ அது அவர்கள் என்னவா மாறிடுவாங்க? தண்டனையாக மாறிடுவாங்க. அதை விடணும்ல, அல்லது அது நம்மளை விட்டுட்டு போகும்ல, அப்போ அது தண்டனையாக மாறும். இங்கே பாபா சொல்கிறாங்க, முழு உலகமும் தண்டனை அடையும். ஏன்னா இன்னைக்கு முழு உலகமும் எதையோ ஒன்று என்ன பண்ணியிருக்குது? எதையோ ஒன்று என்ன பண்ணிகிட்டு இருக்குது? பிடிச்சிட்டு இருக்குது. ஒரு பிச்சைக்காரன் சாகிற நிலைமையில கிடக்கிறான். ஒரு ஃபாதர் நீ இப்போ சாக போகிற, இந்த செகண்டில் இறைவனை பிரார்த்தனை பண்ணேன்னா சொர்க்கத்துக்கு நேராக போயிடலாம். அப்படியா? சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது திருப்பி சொல்லு. நான் உனக்கு ப்ரேயர் கற்றுக் கொடுத்துருக்குறேன். கையை அப்படி நீட்டுக்கோ, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அந்த ஃபாதர். அவன் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்றான். இல்லை இல்லை, கையை இப்படி வச்சுக்க கூடாது, கையை இப்படி வச்சாதான் உனக்கு பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யம் கிடைக்கும். நான் கையெல்லாம் விரிக்க மாட்டேன், நீ சொல்கிறதா இருந்தால் சொல்லு, இல்லைன்னா போ. சரி, கையை இப்படியே வச்சுக்கோ, நான் சொல்கிற மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த ஆள் செத்து போயிட்டார். இந்த ஃபாதருக்கு ஆசை, இந்த கையை விரிக்க மாட்டான்னு நான் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தங்கம் வச்சுருக்கானோ, வைரம் வச்சுருப்பானோ அப்படின்னு அவன் செத்த உடனே வேலையை அந்த ஃபாதர், பொதுவாக உலகத்தில் யார் செத்தாலுமே வேலையை என்ன தான் செய்வோம்? மோதிரம், அருணாகயிறு அதெல்லாம் கட் பண்ணிடுவோம்ல. அந்த ஃபாதருக்கும் அந்த ஆசை இருந்திருக்குது. என்னத்தையோ மூடி வச்சுருக்கிறானே, உள்ளுக்குள்ளே எதையோ தங்கத்தையோ வைரத்தையோ வச்சுருக்கான் அப்படின்னு செத்தது வேலையாக, இன்னும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா பிரிக்க முடியாதுல்ல, வேலையாக பிரித்து பார்க்குறார். ஒரு 5 காசு செல்லாத காசு இருந்திருக்குது. அந்த பிச்சைக்காரன் சொர்க்கம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு என்னையை விட்டு எது போயிடக்கூடாது, அந்த 5 காசு அந்த பிச்சைக்காரனுக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்குது. பாபா சொல்கிறார், நீங்கள் சொர்க்கத்தை தவிர்த்துட்டு எதை பிடிச்சிட்டு இருந்தாலும் அதுக்கு பேர் செல்லா காசு தான். நீங்கள் எதையோ பிடிச்சிருக்கிறீங்க, அது நம்மளை பரலோக ராஜ்யத்தை அடைய, பரலோகத்தில் ராஜ்யம்லாம் கிடையாது, சத்தியுக ராஜ்யத்தை அடையிறதுக்கு விடாது. நான் எதையாவது பிடிச்சி வச்சிருக்கிறேனா? தாதி சொல்லுவாங்க 2 செட்டு 3 செட்டு, எது ரொம்ப தேவையோ அது மட்டும் இருக்கட்டும். அளவுக்கு மீறும் போது அது என்னவாயிடுது? இருக்கிறது இருக்கட்டும், ஆனால் அதை புத்தியில் என்ன பண்ணிகிட்டு இருக்காதீங்க? பிடிச்சிட்டு இருக்காதீங்க. பாபா சொல்கிறார், இல்லை என்றால் அது என்னவாயிடும்?
தண்டனை அடையும். மற்றபடி முழு உலகமும் தண்டனை அடையும். பாரதத்தில் கொஞ்சம் பேர் மட்டும் இருப்பார்கள். அந்த பாபா சொல்றார், அந்த கடைசி காலம் என்பது மகாபாரத யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இங்கேயும் நிறைய விருத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். கண்காட்சிகள், ப்ரொஜெக்டர் மூலமாக நீங்கள் எவ்வளவு ஞானத்தை கூறுகிறீர்கள், எவ்வளவு அவர்களும் கேட்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு பிரஜை ஆகுவார்கள். ராஜா ஒருவர், பிரஜை அநேகம் பேர். வஜீர்பி பிரஜாக்கி லைன்மே, மந்திரிகள் கூட பிரஜைகளினுடைய வரிசையில் வந்துடுவாங்க. எண்ணற்ற பிரஜைகள் ஆயிடுவாங்க. ஏக் ராஜாக்கி, ஒரு ராஜாவுக்கு லட்சக்கணக்கில் பிரஜைகள் இருப்பார்கள். ஆகவே ராஜா ராணி ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? பாபா கூறுகிறார், சப் குச் கர்த்தே நிரந்தர் முஜே யாத் கரோ, எல்லாம் செய்து கொண்டு நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள். யார் போல? ஜெய்சே ஆஷிக் மாஷுக்கு ஹோத்தேகே உனுகுங்கா ஜிஸ்மானி லவ் ரகத்தாக. எப்படி நாயகி நாயகன் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஸ்தூல அன்பு இருக்கிறது. நீங்கள் குழந்தைங்க இந்த நேரத்தில் ஆன்மீக நாயகிகள். ஒரு நாயகனுக்கு உங்களுடைய நாயகன் வந்து விட்டார், உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். படித்து படித்து நீங்கள் தேவதை ஆகிவிடுவீர்கள். நினைவினால் விகர்மம் விநாசம் ஆகிவிடும். நீங்கள் சதா நிரோகியாகவும் இருப்பீர்கள். பிறகு 84 ஜென்ம சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். சத்தியுகத்தில் எத்தனை ஜென்மம், திரேதாயுகத்தில் எத்தனை ஜென்மம், இதையெல்லாம் சிந்தனை செய்யுங்க. நாம் தேவி தேவதா தர்மத்தினர்கள் முழு 84 ஜென்ம சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம். ஆகே சல்கர், இன்னும் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். உங்களுடைய சென்டரில் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு தெருவிலையுமே புரிய வச்சுட்டு இருப்பீங்க. ஒரு தந்தையையும் ஆஸ்தியையும் மட்டும் நினைவு செய்யுங்க. இப்போ வீட்டுக்கு போகலாம். இது அதாவது இந்த சரீரத்தை பாபா இன்னைக்கு என்ன சொல்றார்? இந்த சரீரத்துக்கு பாபா என்ன சொல்றார்? சி சி சோலா யகு தோ சீச்சி சோலாகே யகே பேகத்து வைராக்கிய. இதை புரிஞ்சா இதுக்கு பேர் என்னது? எல்லைக்கு அப்பாற்பட்ட பராமரிக்கணும். பாபா ஒரு நேரத்தில் சொல்லுவார், இது ஹுசைனுடைய குதிரை. ஏன்னா ராஜா ஏறக்கூடிய அந்த ஹுசைன் குதிரை எவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் பரமாத்மா யூஸ் பண்ணுறார் இந்த சரீரத்தை. அந்த பாவனை இருக்கணும், அதை பாதுகாக்கணும், கரெக்டாக வச்சுக்கணும். ஆனால் இது மேலே பற்றுன்னு ஒன்று வரக்கூடிய காலகட்டத்தில் பாபா சொல்கிறார், இது சீச்சி சோளா, இது ரொம்ப அருவருக்கக்கூடிய ஒரு சட்டை தான். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். சன்னியாசிகள் வெறுமனே வீடு வாசலை விட்டு விடுகிறார்கள், அது அடயோகம். இங்கே அவர்கள் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது கூறுகிறார்கள். இதெல்லாம் ககுத்தேகே யகு பக்தி பி அனாதிகே. அவங்க சொல்கிறாங்க, இந்த பக்தி கூட ஆரம்பமே இல்லாது அனாதி காலமாக தொடர்ந்து வருகிறது என்று. பாபா கூறுகிறார், இந்த பக்தியோ துவாபரயுகத்திலேருந்து ஆரம்பிச்சது. 84 படிகள் நீங்கள் இறங்கி இப்போ தமோ பிரதானம் ஆகிட்டீங்க. நீங்களே தேவி தேவதையா இருந்தீங்க. கிறிஸ்துவர்கள் கூறுவார்கள், நாங்கள் கிறிஸ்துவர்களாகவே இருந்தோம். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் சத்தியுகத்தில் இருந்தோம். எங்களுடைய முன்னோர்களும் கிறிஸ்துவர்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாங்கள் சத்தியுகத்தில் இருந்தோம். பாபா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்திருந்தார். இந்த லக்ஷ்மி நாராயணன் இவங்களும் கூட முதல்ல பிராமணனாக இருந்தாங்க, பிறகு தேவதையானாங்க. இப்பொழுது மீண்டும் அவர்கள் பிராமணர்களாக ஆகி இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் ஒரே ராஜா ராணி தான் இருந்தாங்க, ஒரே பாஷை தான் இருந்தது. இதுவும் குழந்தைகளுக்கு காட்சி கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தான் 84 ஜென்மம் எடுக்கிறீங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது, ஈஸ்வரன் சர்வ வியாபி. இதெல்லாம் தவறு. எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. பிறகு எப்படி சொல்ல முடியும் எனக்குள்ள பரமாத்மா இருக்கிறார் அப்படின்னு? ஃபிர்தோ எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறாருன்னா, அதாவது எல்லாருமே பரமாத்மா அப்படின்னா எல்லாருமே அப்பாவாயிடுவாங்க. இங்கே நாம் எல்லாரும் குழந்தைங்க தான். எல்லாரும் எப்படி அப்பாவாக இருக்க முடியும்? எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க. ஆகே ஜோ சுந்தேத்தே வகு மான் லேத்தேத்தே. முன்னால யார் என்ன சொன்னாலும் சரி, அதை எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிட்டே இருந்தோம். நாமளும் இருந்தோம். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது. இப்பொழுது தந்தை சத்தியம் கூறுகிறார், சத்தியத்தை கூறுகிறார். ஞானத்தின் 3வது கண் தருகிறார்.
இதன் மூலம் சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திமத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அமர கதை என்று இதற்கு சொல்லப்படுகிறது. மற்றபடி சூட்சும வதனத்தில் கதையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். எத்தனையோ அவங்க சொல்றாங்களே மகாபாரதம் ராமாயணம், இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் மரக்கன்று. நீங்க இப்ப அமர கதை கேட்டுட்டு இருக்கிறீங்க அமர் ஆகுவதற்காக. அங்கே நீங்கள் குஷியாக, சத்தியுகத்தில் நீங்க குஷியாக என்ன செய்வோம்? சத்தியத்தில் நாம குஷியாக சரீரத்தை விட்டுருவோன்றார். வாழ்றது குஷியாக இருக்கிறது அப்படின்னா அங்கே சரீரம் விடுறதும் எப்படித்தான் இருக்கணும்? குஷியாக இருக்கணும். ஆடணும், பாடணும், சாப்பிட்டோம், தூங்கணும், அது விஷயம் இல்லை. சத்தியத்தில் சரீரம் விடுவதும் எப்படி இருந்தது? குஷியாக இருந்தது. அதற்கான பயிற்சியை தான் பாபா இங்கே கற்றுக் கொடுக்கிறார். இங்கேயோ ஒருவர் இறந்தால் எவ்வளவு அழுது அடித்து கொள்கிறார்கள். அங்கே நோயெல்லாம் எதுவும் கிடையாது. சதா எவர் ஹெல்த். இன்னைக்கு சத்தியுகம் அங்கே எப்படி இருந்துச்சு, இங்கே எப்படி இருந்துச்சு, பக்தியில எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்கிறது, நிறைய ஒப்பீடு கொடுக்கிறார். அங்கே சதா எவர் ஹெல்த்தியா இருப்பீங்க, ஆயுள் அதிகரித்திருக்கும், நிறைய உயர்ந்து இருக்கும். அங்கே பதித்த தன்மை எதுவுமே இருக்காது. இப்போ இதை பக்காவாக எடுத்துக்கொள்ளணும். எதை? நான் எனது 84 ஜென்ம சக்கரத்தை முடித்து விட்டேன். இப்பொழுது பாபா என்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறார். தூய்மையாகுவதற்கான யுக்திகளையும் உங்களுக்கே நான் கூறுகிறேன். தந்தையாகிய என்னையும் ஆஸ்தியையும் மட்டும் நினைவு செய்யுங்கள். சத்தியுகத்தில் 16 கலை சம்பூர்ணம், பிறகு கலை குறைந்து விடுகிறது. இப்போ உங்களில் எந்த கலையுமே இல்லை. தந்தைதான் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்திற்கு அழைத்து செல்கிறார். ஆகவே லிபரேட்டர், விடுதலை அளிப்பவர், முக்தீஸ்வரர் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் எல்லோரையுமே நான் என்னோடு அழைத்து செல்லுகின்றேன். துமாரே குரு தும்கோ, உங்களுடைய குருமார்கள் உங்களை ஒன்றும் கூட அழைத்து செல்வது இல்லை. ஓ குரு சலா ஜாத்தாக, இப்போ நீங்கள் யாரெல்லாம் மனிதர்களை குருன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க போயிடுறாங்க. அவங்க போனால் அடுத்தது சீடர்கள் வந்து அந்த சீட்டில் உட்கார்றாங்க. பிறகு சீடர்களுக்குள்ள ஒரு குரு இறந்து போயிட்டாருன்னா அவர் சீட்டில் யார் உட்கார்றதுன்னு அங்கே ஒரு பெரிய சண்டையே நடக்கிறது. அந்த சீட்டை பிடிக்கிறதுக்காக பாபா சொல்றார், நான் போறதா இருந்தா அங்கே குரு போனா சீடர்களுக்குள்ள சண்டை வருது. பாபா சொல்றார், நான் போறதா இருந்தா பாபா குரு அவர் போறார். அவர் போகும்போது நம்மளையும் கூட்டிகிட்டே போய்டுறார். அதனால் இங்கே சீட்டுக்கெல்லாம் என்ன கிடையாது? சண்டையே கிடையாது. இந்த புதிர் போடுவாங்க. ஒருத்தர் வந்து புலி வச்சுருந்தார், ஒரு ஆடை வச்சுருந்தார், ஒரு புல்லுக்கட்டு வச்சுருந்தார். எதை விட்டுட்டு போகணும்? இது நாளையுமே என்ன பண்ண முடியாது ஒரே மாதிரி படகுல. எதை விட்டுட்டு போகணும், எதை எடுத்துகிட்டு வரணும்? அதுங்களுக்குள்ள ஆட்டையும் புல்லையும் வச்சா புல்லை வந்து ஆடு சாப்பிட்டுடும், புலியையும் ஆட்டையும் வச்சா ஆடை வந்து புலி சாப்பிட்டுடும். அப்போ எதை கூட்டிகிட்டு போகணும் திருப்பி? அதெல்லாம் ஒரு கதை. பாபா சொல்ற, இங்கே உங்களை விட்டுட்டு போனால் சண்டை தான். யாரை விட்டுட்டு போனால்? லௌகிக குரு சீடர்களை விட்டுட்டு போனால் சீட்டுக்கு சண்டை தான். ஆனால் நான் போகும்போது எல்லாரையும் கூட்டிகிட்டே போய்டுறேன். அதனால சண்டையே கிடையாது. தும் சம்பூர்ண நகி பனேங்கேத்தோ, கூட்டிகிட்டு போய்டுறது உறுதி. ஒருவேளை கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் சம்பூர்ணமாக ஆகி இருக்கலை என்றால் தண்டனை அடைவீங்க. பிறகு பதவி குறைஞ்சிடும். இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. அச்சா, நல்லது. இனிமேலும் மீட்டே மீட்டே சிக்கிலதே बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணிக்கு முக்கியமான சாரம், தீய சிந்தனை உடையவர்கள் எதிரே வந்தாலும் அவர்கள் மாறிவிடும்படி, தீய சிந்தனை உடையவர்கள் உங்கள் எதிரே வந்தாலும் அவர்கள் மாறிவிடும்படி நீங்கள் நினைவிற்கான பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் நினைவிற்கான வாணிக்குள்ள வேற பாயிண்ட் சொன்னார். வாணிக்குள்ள என்ன சொன்னார்? அதுக்குள்ள அவருக்கு இறக்கம் வந்துடுச்சு. வாணியில் என்ன சொன்னார்? உள்ளே தீய சிந்தனை உடையவர்கள் உங்கள் எதிரில் வந்தால், நீங்கள் பவர்ஃபுல் நினைவில் இருந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பயங்கரமான சாட்சாத்காரம் கிடைக்கும். பார்த்து விட்டு ஓடி போய் விடுவார்கள். இதுதான் நிஜம். ஆனால் அது பிரஜைகளுக்கான ஞானம்.
ஆனால் ராஜாவுக்கான ஞானம் சொல்கிறார். ராஜாவுக்கான ஞானம் என்னது? ஞானம் என்னது? உங்கள் எதிரே கெட்ட சிந்தனை உடையவர்கள் வந்தால் அவர்கள் மாறிவிட வேண்டும். அந்த அளவிற்கு உங்களுடைய நினைவின் பயிற்சி செய்யுங்கள். முருகனை பற்றி பெருமையாக சொல்லும்போது சொல்வார், எல்லா தெய்வங்களும் அசுரர்களை அழிப்பாங்க, ஆனால் முருகன் மயிலா சேவலா கொடியாலாம் மாற்றி தான் கூடவே வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கதை தான், அந்த கதையும் கூட இன்ட்ரெஸ்டாக எழுதணும்ல, சொல்லணும்ல. பாபா சொல்கிறார், நீங்கள் அழிச்சிடாதீங்க, அவங்கள மாற்றிருங்கன்றார். அந்த அளவுக்கு எது இருக்கணும்? பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். எனக்கு ஒரு சிவபாபா, இரண்டாவது யாரும் இல்லை, இந்த புருஷார்த்தத்தில் இருக்க வேண்டும். எனக்கு இதுதான் பக்கா குழந்தைகளுடைய புருஷார்த்தம். எது பக்கா குழந்தைகளுடைய புருஷார்த்தம்? எனக்கு ஒரு சிவபாபா, சிவத்தந்தை, இரண்டாவதாக யாரும் இல்லை என்ற புருஷார்த்தத்தில் இருக்க வேண்டும். சுயராஜ்யம் அடைவதற்கு சரீரம் முதற்கொண்டு என்ன இருந்தாலும் அவற்றை பலி செய்து விடுங்கள், ஸ்வாகா செய்து விடுங்கள். பாபா சுயராஜ்யத்தை அடைவதற்கு சரீரம் முதற்கொண்டு வேறு என்னென்ன இருந்தாலும் அவற்றை பலி செய்து விடுங்கள். இந்த ருத்ர யஜ்ஞத்தில் எல்லாவற்றையும் ஸ்வாகா செய்யும் பொழுதே ராஜ்ய பதவி கிடைக்கும். இந்த ருத்ர யஜ்ஞத்தில் எல்லாவற்றையும் பலி செய்யும் பொழுதே ராஜ்யம் கிடைக்கும். வரதானம்: சகித்து கொள்ளும் சக்தியின் விசேஷம் மூலமாக அல்லது பொறுத்து கொள்ளும் சக்தியின், பொறுமை சக்தியின் விசேஷம் மூலமாக மற்றவர்களின் சமஸ்காரங்களை மாற்றம் செய்துவிடக்கூடிய திட சங்கல்பம் கொண்டவர் ஆகுங்கள். சகித்து கொள்ளும் சக்தியின் விசேஷம் மூலமாக மற்றவர்களின் சமஸ்காரங்களை மாற்றம் செய்யக்கூடிய திட சங்கல்பதாரி ஆகுக. எப்படி பிரம்மா பாபா ஞானி அஞ்ஞானி ஆத்மாக்கள் மூலமாக பெற்ற அவமதிப்புகளை சகித்து அவர்களை மாற்றம் செய்தாரோ, அப்படி தந்தையை பின்பற்றுங்கள். இதற்காக தன்னுடைய சங்கல்பங்களில் திடத்தன்மையை, உறுதியை மட்டும் தாரணை செய்யுங்கள். இப்படி சிந்தித்து விடாதீர்கள், இது எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே இருக்க போகிறது என்று. பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க, இது இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நினைக்காதீங்க. சிரப் தோடா பகலே லக்தாகே கைசா ஹோகா கஹான் தக் சகன் கரேங்கே. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் சகித்து கொள்வது? முதல்ல எல்லாமே கொஞ்சத்துக்குத்தானே நினைச்சேன், ஆனால் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, தொடர்ந்து வரும் பொழுது என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்களாமா. ஆனால் லேக்கின் அகர் ஆப்கே லியே கோய் குச் போல்தே பி ஹே, உங்களை பார்த்து யாராவது ஏதாவது பேசினாலும் கூட ஆப் சுப் ரஹோ, நீங்கள் வாய் மூடிடுங்க. சகன் கர்லோ, சகித்து கொள்ளுங்கள், அப்பொழுது அவர்களும் மாறிவிடுவார்கள். இதில் உள்ளச்சோர்வு மட்டும் அடைந்து விடாதீர்கள். ஸ்லோகன்: சங்கம் பர் சகன் கர்லேனா சுக்கு ஜானா யஹி சப்சே படி மகானத்தாகே. சங்கமத்தில் சகித்து கொள்வதும் பணிந்து போவதுமே எல்லாவற்றை விட மிகப்பெரிய மகான் தன்மை. பணிந்து போவதும் சகித்து கொள்வதுமே எல்லாவற்றை விட மிகப்பெரிய மகான் தன்மை. அவ்வியக்த இஷாரா: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷம் மூலம் வெற்றி நிறைந்தவராகுங்கள். பாப்தாதா விரும்புகிறார், बच्चों की पहले साथियों में सेवा में वायुमंडल में एकता हो. குழந்தைங்களுக்குள்ள முதல்ல கூட இருக்கிறவங்களோடையும் சேவையிலையும் வாயு மண்டலத்திலையும் ஒற்றுமை இருக்கட்டும். फिर एक बल एक भरोसा एक मत हो. பிறகு ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒரே பாதை என்றவர்களாக இருங்க. அப்பொழுது சேவையில் வெற்றி கிடைக்கும். எப்படி नारियल तोड़कर रिबन काटकर उद्घाटन करते हैं, தேங்காய் உடைச்சி ரிப்பன் கட் பண்ணி திறப்பு விழா செய்கிறாங்களோ, ஐசே அது மாதிரி ஏக் மத் ஏக் பல் ஏக் பரோசா ஏகதா கி ரிப்பன் காட்டோ. ஒரே பாதை, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒற்றுமை என்ற ரிப்பன் வெட்டுங்க. பிறகு फिर सर्व के संतुष्टता
பிரசன்னத்தாக்கி நாரியல் தோடோ, பிறகு எல்லாருடைய திருப்தி மகிழ்ச்சி என்கின்ற தேங்காய் உடைங்க. ரிப்பன் கட் பண்ணுங்க, தேங்காய் உடைங்க. எதுக்கா என்ன ரிப்பன் கட் பண்ணணுமாம? ஏகத்தா, ஒற்றுமை, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒரே பாதை. இந்த ரிப்பன் கட் பண்ணி எல்லாருடைய திருப்தி மகிழ்ச்சி என்கின்ற தேங்காய் உடைங்க. எக பானி தர்ணீமே டாலோ, இந்த தண்ணீரை பூமியில் இடங்கள். பிறகு பாருங்க வெற்றி எவ்வளவு நன்றாக இருக்க போகிறது என்று. நல்லது. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, சுகம் தரக்கூடிய ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. இதுல கொஞ்ச காலத்துக்கு யோக பலத்தை சேமிச்சுக்கோங்க. கடைசி மிச்சம் இருக்கும் இந்த கொஞ்ச காலத்தில் யோக பலத்தை சேமிச்சுக்கோங்க. அப்போ கடைசியில் இந்த யோக பலம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகி குழந்தைகளை நீங்கள் எந்த நினைவில் சதா இருக்கணும்? இது என்னுடைய சீச்சி சரீரம் சட்டை, இதை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகணும், இது சதா நினைவில் இருக்கட்டும். அப்பா ஆஸ்தி நினைவு இருந்தால் வேறு நினைவு இருக்கட்டும், ரெண்டாவதாக வேறு எதுவுமே நினைவுக்கு வர வேண்டாம். இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். கர்மா செய்து கொண்டே நினைவில் இருக்கக்கூடிய முயற்சி அந்த மாதிரி செய்யணும். பாவத்தினுடைய சுமை கீழே இறங்கிடணும். ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிடட்டும்.